செபி ஒரு ரீசெண்டாக சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் டு டிஜிட்டல் கோல்டு. அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செபினா யார்? செபின்றது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எல்லா ஒரு கேபிட்டல் மார்க்கெட் ப்ராடக்ட்டும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வரும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, டெட் மார்க்கெட் இருக்குது, கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இது எல்லாமே அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வரும். அங்கே தில்லுமுள்ளு நடக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்ற பிளாட்ஃபார்மில் விற்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டு செபி ரெகுலேஷனில் வராது. அவங்க ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணாங்க, கடையை மூடினாங்க அப்படின்னா அது செபி ரெகுலேஷனில் வராது. அது நம்மளுடைய ஓன் ரிஸ்க். இப்போ டிஜிட்டல் கோல்டுனா என்ன? டிஜிட்டல் கோல்டுன்றது இப்போ பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, அவுரா கோல்டு, ஈவன் நீங்கள் பேங்க்கில் வாங்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டும் செபியோட பர்வியூவில் கிடையாது. அதை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் வராது. அது நம்மளுடைய ஓன் ரிஸ்க்கு. டிஜிட்டல் கோல்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இது செபி ரெகுலேட்டட் ப்ராடக்ட். இதை தவிர மற்ற எல்லாமே த்ரூ ஆப் மூலயமா எந்த டிஜிட்டல் கோல்டு வாங்கினாலும் அது பிளைன் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லி செபி சொல்லுது. ஸோ எந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் எந்த ஒரு ஆப்பில் போயும் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இடிஎஃப் த்ரூ வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு ரெகுலேட்டட் ப்ராடக்ட். இதை பற்றி ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க, கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இது எங்களுடைய பர்வியூவில் வராது, டிஜிட்டல் கோல்டு எங்களுடைய பர்வியூவில் வராது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு நோட்டாக எடுத்துக்காங்க.